அண்மை செய்தி. தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டதில் தாவேக அரசிற்கு உடன்பாடில்லை. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 100 ஆண்டு பெருமிதம் உள்ளது என்றும் உலகெங்கும் பரவ வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழக அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன் வணக்கம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் விளக்கம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதர பாடல், அதன் பிறகாக தேசிய கீதம், அதன் பிறகாக மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து சேர்க்கப்பட்டது. அதே போல ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இடைக்கால சபாநாயகர் பதவிப்பிரமாண நிகழ்விலும் இதேபோன்று மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து சேர்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆதவ் அர்ஜுனா ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். நீராறுங்கடலுடுத்த தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 100 ஆண்டு கடந்த வரலாற்று பெருமிதம் உள்ளது எனவும் இந்த பாடல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற லட்சியத்தின் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசு மாநில பாடலாக அதை அறிவித்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய பெருமைமிக்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலே தமிழ்நாட்டில் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலில் ஒலிக்கப்படும் எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் வழக்கமான நடைமுறை, பொருத்தமான நடைமுறை எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் புதிய அரசுக்கும் வழக்கமாக உள்ள இந்த நடைமுறையில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எனவும் இப்படியான சூழலில் இந்த தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரமும் பிறகு தேசிய கீதமும் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இந்த புதிய நடைமுறை தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாதது என ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். தாய் தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வலியுறுத்திய போது மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதையொட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவது பாடலாக ஒலிக்கப்பட்டது எனவும் ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது எனவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்திருக்கிறார். மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறைப்படியே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வும் ஒருமித்த எண்ணமும் அதுதான் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுடைய உறுதியான நிலைப்பாடும் அதுதான் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.